ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச குதஸ்த்வாகஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன. பகவான் கொஞ்சம் பரிஹசிக்கிற மாதிரி துவனியிலையும் ஒரு கண்டிப்பான உணர்வோடும் அதே சமயம் அர்ஜுனனுக்கு தர்மத்தை புரிய வைக்கணுங்கிற எண்ணத்தோடையும் தொடங்குறார். ஹே அர்ஜுனா, இந்த ஸ்லோகத்தில் 2வது வரியில் அர்ஜுனான் இருக்கு. துவா இதம் கஷ்மலம் குதஹா சமுபஸ்திதம். உனக்கு இந்த கஷ்மலம் மன அழுக்கு, திடீர்னு இப்படி ஒரு குழப்பம், பொறுப்பு இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் பேசுகிற ஒரு தன்மை எப்படி வந்தது உனக்கு? விஷமே, இப்போ நெருக்கடியான சூழ்நிலை, இவ்வளோ பேர் யுத்தத்துக்கெல்லாம் தயார் பண்ணி தீர யோசிச்சு தானே இறங்கியிருக்காங்க எல்லாரும் யுத்தத்துக்கு. அப்படி இருக்கிற போது எப்படி உனக்கு இந்த மாதிரி சுபாவம் வந்தது? கஷ்மலம் மன அழுக்குன்னு அர்த்தம். மன அழுக்குன்னா இந்த இடத்துல அவிவேகம்னு அர்த்தம். இந்த சோகமும் அவிவேகமும் உனக்கு எப்படி வந்தது? சமுபஸ்திதம். அர்ஜுனன் யுத்தம் பண்ணுறது தப்புன்னு சொன்னான் இல்லையா, அதை பகவான் இங்கே கஷ்மலம்ங்கிறார். அதோட இன்னும் சேர்த்து சொல்கிறார், இதெல்லாம் படித்தவனுக்கு அழகில்லை, அனாரிய ஜுஷ்டம். நீ பண்ணுறது இருக்கே, படிக்காதவன் தான் இந்த மாதிரி தன்மையெல்லாம் வெளிப்படுத்துவான். இப்படி நீ இந்த காரியத்தை செய்யாமல் போனியானா, நீ பேசுகிற இந்த விஷயம் இருக்கே, இந்த எண்ணம் இருக்கே, இது உனக்கு சொர்க்கத்தை கொடுக்காது. நீ இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையே அமையாது. அது போனால் போயிட்டு போகிறதுன்னு ஒருவேளை நீ சொல்லலாம். அகீர்த்திகரம். இப்போ நீ எடுக்கிற முடிவு இருக்கே, இப்படி நினைக்கிறியே, இந்த எண்ணம் உனக்கு புகழை எல்லாம் போக்கிடும், இகழ்ச்சியை கொடுக்கும். இகழ்வை கொடுக்கிற இந்த அவிவேகம் நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் எப்படி அர்ஜுனா உனக்கு வந்தது அப்படின்னு கேட்குறார். அப்புறம் மேலும் சொல்கிறார், க்ளைப்யம் ஆஸ்மகமஃ பார்த்த நை தத்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. ஹே பரந்தப, ரொம்ப அழகான பதத்தை உபயோகப்படுத்துகிறார். பரானு தாபயதி இது பரந்தபா. அதாவது பிறரை சண்டையில் வாட்டி எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் நீ. பரந்தப்பனாகிய உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் கேளு. உனக்கு இந்த பேடித்தனம் கூடாது. இனிமேல் யுத்தம் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி போகிறதுங்கிறது பேடித்தனத்துக்கு சமானம். க்ளைப்யம் ஆஸ்ம கமஹ. ஓ பார்த்தா அர்ஜுனா, உனக்கு இந்த பேடித்தனம் வேண்டாம். ஏதத்து தொயி ந உபபத்தியத்தை, நைத்தத் தொயி உபபத்தியத்தை பிரித்தோம்னா, ஏதத்து உனக்கு, தொயி உன்னிடத்தில் பொருந்தாது, ந உபபத்தியத்தை இது சரியா இல்லை. நீ எவ்வளோ பெரிய வீரன், இந்த இடத்துல இப்படியா நீ நடந்துக்கிறது அப்படிங்கிறார். இந்த அல்பமான இந்த தன்மையை விட்டு வெளியில் வாங்குறார். க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம். க்ஷுத்ரம்னா அல்பமானது, சிறுமைத்தனமானது. ஹிருதய தௌர்பல்யம் உள்ள தளர்ச்சி, மனசில் திடீர்னு ஒரு உற்சாகம் குறைஞ்சி போகிறது இல்லையா, வீரனுக்கு இது அழகா? அப்படிப்பட்ட உள்ள தளர்ச்சி, அல்பமான சிறுமைத்தனமான உள்ள தளர்ச்சியை தியக்துவா விட்டு உத்திஷ்ட எழுந்திருங்கிறார். ஏன்னா அவன் தேர்தட்டில் உட்கார்ந்துட்டான்னு படித்தோம் முதல் அத்தியாயத்தில், அதனால் எழுந்திருங்கிறார். அதாவது இது ஒரு நண்பனுங்கிற முறையில் பேசுகிறார். கிருஷ்ணர் நண்பன், உறவினன். அந்த நேரத்தில் சொல்லணும், அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னார் திருவள்ளுவர். நம்மளை அழ வச்சாவது, நம்மளை குத்தி காமிச்சாவது, நமக்கு நல்லதை சொல்கிற நண்பனை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம கூட வச்சுக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கண்ணபிரான் அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் போல பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஒன்றும் பாடம் சொல்ல ஆரம்பிக்கலை, கீதா சாஸ்திரமெல்லாம் உபதேசிக்க ஆரம்பிக்கலை. ஒரு நண்பனை மாதிரி, என்னாச்சு அர்ஜுனா, நல்லா தானே வந்தேன், ரொம்ப உற்சாகமாக தானே வந்தேன், நானும் தேர உற்சாகமாக தானே ஓட்டின்னு வந்தேன், திடீர்னு என்ன இப்படிலாம் பேசுகிற, நீ ஏன் இப்படி நடுங்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் துவனிக்கிற மாதிரி பேசுகிறார். மேலும் பேசுறதுக்கு அவன் விடலை, அவனுக்கு உள்ளே இருக்கிற துக்கம் அப்படி. உடனே அர்ஜுனன் பேச தொடங்குறான். அது அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. அது நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ